கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்நாள் சுபபலன்கள் மற்றும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். என்னோட ஜோதிட சதா காணொளி வாயிலாக நான் ஆதரவற்ற முதியோர்களுக்கு சில உதவிகள் செய்து வருவதோடு அவர்களுக்கு ஒருவேளையாவது உணவு வழங்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகையால் எனது காணொளியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்தால் அந்த ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோருக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். காலபுருஷனின் 6வது லக்னமான கன்னி லக்னம், இரட்டைப்பட லக்னம், சௌமிய லக்னம், பெண் லக்னம், உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய கன்னி லக்னம் பஞ்சபூத தத்துவத்தில் நில தத்துவத்தை குறிப்பிடுகின்ற லக்னம். மனித உடல் பகுதியில் இரைப்பை, சிறுகுடல், இடுப்பு பகுதிகளை குறிக்கின்ற லக்னம். கன்னி லக்னத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. புதன் ஆட்சி பெறுவார், உச்சம் பெறுவார், மூலத்திரிகோண வலிமை பெறுவார். ஒரு லக்னத்தின் லக்னாதிபதி 3 பொறுப்புகளை ஏற்கின்றார் என்றால் அந்த இது கன்னி லக்னத்திற்கு மட்டும்தான். கன்னி லக்னத்தின் அதிபதி புதனுக்கு மட்டும்தான் அந்த பங்கு இருக்கின்றது. இந்த லக்னத்தில் சூரியன் சமநிலை பெறுவார். சந்திரன், சனி, ராகு, கேது 4வரும் நட்பு நிலை பெறுவார்கள். செவ்வாய், குரு இருவரும் பகை என்ற நிலை பெறுவார்கள். சுக்கிரன் இங்கே நீசம் பெறுவார். சுக்கிரனும் சனியும் இந்த லக்னத்திற்கு யோகர்களாகவும் சுபர்களாகவும் செயல்படுவார்கள். ராகு, கேது, சூரியன் மூவரும் நண்பர்களாகவும் செயல்படுவார்கள். சந்திரனை பொறுத்தவரை சமம் பகை என்ற இரு நிலைகளில் இருப்பார். இருந்தாலும் சமமானவர்தான். இதில் தேய்பிறை சந்திரனாக பகைவர் என்றும் வளர்பிறை சந்திரனாக வருகின்ற பொழுது சுபபலன்களை தரக்கூடிய சுபர் என்றும் பொது விதி சொல்கின்றது. இதில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான மீனத்தின் அதிபதி குரு பகவான் மாரகாதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார். சந்திரனும் மாரகாதிபதியாகவும் செயல்படுகின்றார்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் வார்த்தைகளில் 1000 ஜால வித்தைகள் காட்டி பேச்சால் பிறரை ஈர்க்கும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த ஆண்கள். பெண்களாக இருந்தால் ஒரே பார்வையில் 1000 கவி பாடும் திறன் உள்ளவர்கள். கண்கள் கவி பாடுகிறது என்றால் அது கன்னி லக்னத்தில் பிறந்த பெண்களின் கண்களாகத்தான் இருக்கும். இந்த கன்னி லக்னத்திற்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பெயர் எதனால் வருகின்றது? சுக்கிரன் தனகாரகன். இந்த தனகாரகன் இந்த லக்னத்தில் நீசம் பெறும் நிலை வருகின்றது. இந்த நீச நிலையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கையில் காசில்லை, பணமில்லை, வறுமை வாட்டுகிறது என்றால் அவன் வருமான இழப்பை சந்திக்கின்றான். அந்த வருமானத்தின் இழப்பு காரணமாக பிறரிடம் கையேந்தி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. ஆக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுகின்ற இடம்தான் இந்த ருணம் என்று சொல்லக்கூடிய கடன் ஸ்தானம், இந்த கன்னி லக்னம். ரோகம் என்று சொல்லக்கூடிய நோய் எதனால் வருகிறது? உடலில் எதிர்ப்பு சக்தி, உடல் பலம் குறைந்து விட்டால் கண்டிப்பாக உடல் சோர்வு ஏற்பட்டு நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு உருவாகின்றது. இதன் காரணத்தினாலே தான் சுக்கிரன் ஆண்களின் சுக்குலத்திற்கு அதிபதியாகவும் ஆண் பெண் தாம்பத்திய சுகத்திற்கு அதிபதியாகவும் வருகின்றார். இப்படிப்பட்ட சுக்கிரன் இங்கே நீசம் பெறுகின்ற பொழுது உடல் பலம் குறைகின்றது. அந்த உடல் பலம் குறைகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அவர்கள் பெறுகின்றார்கள். அதனால்தான் இதை ரோகஸ்தானம் என்று சொல்லுகின்றார்கள். பகை என்று சொல்லக்கூடியது எதனால்? காம சுகத்தை குறிக்கின்ற சுக்கிரனுக்கு தான் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் மனதில் ஒரு குரூர எண்ணம் தோன்றி காமத்தை அடையக்கூடிய, எதிரிகளை கூட வென்று அதை அடையக்கூடிய ஒரு தன்மை அவர் பெறக்கூடுவார். ஆகையால் தான் அடைந்து தீர வேண்டும் என்ற ஒரு இன்ப நிலையை அவர் கண்டிப்பாக எப்படிப்பட்ட பகையும் வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுதுதான் இங்கே பகை என்று ஒன்று உருவாகின்றது. அதனால் தான் கன்னி லக்னத்தை ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்கின்றார்கள். ஆகையால் இந்த 3 நிகழ்வுகள் ஒரு ஜாதகனின் வாழ்வில் காரணமாக எடுத்துக்கொண்டு இதை 3ஐ மட்டும் வைத்துமே அந்த ஜாதகத்தை பார்ப்பதை விட இந்த 3இன் அடிப்படை காரணம் இதுதான். இதற்கு மேல் ஒரு ஜாதகன் என்னென்ன விஷயங்களுக்காக கடன்படுகின்றார், என்னென்ன விஷயங்களுக்காக அவர்கள் எதிர்ப்புகளை சந்திக்கின்றார்கள், என்னென்ன விஷயங்களுக்காக அவர்கள் பகைமையை உருவாக்குகிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய சுய ஜாதகங்களை வைத்து ஆய்வு செய்து சொல்லக்கூடியது. ஆக அடிப்படை காரணம் சுக்கிரன் நீசம் பெறுகின்ற நிலையை வைத்து சொல்லக்கூடியதுதான் இந்த ருணரோக சத்ருஸ்தானம். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மிகுந்த சாதுரியமான, சாமர்த்தியமான, இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள். பேச்சை கேட்கும் போதே
என் காதில் ரத்தம் வருகிறது என்று சில பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். சில பேர்களின் வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது காதில் வலியும் ஏற்படும், ரத்தமும் வரும். ஆனால் கன்னி லக்னத்தார்களின் பேச்சை கேட்டால் காதில் தேன் வந்து பாய்வது போல் இருக்குமாம். அப்படிப்பட்ட இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள். இவர்கள் கோபப்பட்டு பேசும்போது கூட ஒரு நளினத்துடன் தான் கோபப்படுவார்களாம். அந்த கோபத்தை கூட பிறரை கண்டு ரசிப்பார்களாம். அந்த வகையான ஒரு அற்புதமான ஒரு நளினி தன்மை கொண்ட ஒரு இனத்தார் தான் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். கிண்டல், கேலி, நகைச்சுவை, நையாண்டி, கொஞ்சம் காமம் கலந்த கவர்ச்சி பேச்சுக்கெல்லாம் இந்த சொந்தக்காரர்கள் தான் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். எப்போதும் தன்னை நேர்த்தியாக, அழகாக, வாசனையாக, கட்டுக்கோப்பாக, நாட்டிய நளினத்துடன் வசீகரமாக வைத்துக் கொள்வார்கள். பெண்கள் என்றால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கி வைத்த பளபளக்கும் குத்துவிளக்காக ஜொலிப்பார்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் ஓய மாட்டார்கள். ஒரு காரியத்தில் இந்த கன்னி லக்னத்து பெண்கள் இறங்கி விட்டார்கள் என்றால் அந்த காரியத்தை செயலாற்றி வெற்றி பெறும் வரை இவர்கள் ஓய மாட்டார்களாம் இந்த கன்னி லக்னத்து பெண்கள். அந்த அளவிற்கு மகா திறமசாலிகள். முன்வைத்த காலை பின் வைக்காதவர்கள். அபாரமான கலை ஆர்வம், கலை ஞானம், கலை திறமை உள்ளவர்கள். கதை சொன்னால் கூட கலை நயத்தோடு அழகாக சொல்லக்கூடிய, எழுதக்கூடிய கதை ஆசிரியர்கள், கவிஞர்கள், சிற்பிகள், நடன நாட்டிய பேரொளிகள், இவர்களெல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் கணிதத்தில் புலமை பெற்றவர்கள், ஜோதிடத்தில் திறமை பெற்ற புகழ்பெற்ற ஜோதிட வல்லுநர்கள், இலக்கிய நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். கன்னி லக்னத்துக்காரர்களை பொறுத்தமட்டில் தனது கைவசம் ஒரு திறமையை எப்போதும் வைத்திருப்பார்கள். கலையோ அல்லது கைத்தொழிலோ ஏதோ ஒரு திறமை இவர்களிடம் இருக்கும். அந்த திறமை மிக மிக நுணுக்கமானதாகவும் இருக்கும். பெரும்பாலும் கன்னி லக்னத்துக்காரர்கள் சுயதொழில் செய்யவே விரும்புவார்கள். எதிலும் எச்சரிக்கையுடனும் உஷாராகவே இருப்பார்கள். ஏதாவது தன்னை சுற்றி ஒரு பிரச்சனைகள் வருவது போல் தெரிந்தால் கண்டிப்பாக அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுவார்கள். எதற்காகவும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை பொறுத்த மட்டில் பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறிக்கோள், லட்சியம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று நினைத்து இருக்கும்போது வரை சந்தோஷமாக வாழ்ந்து கழிப்போம் என்று எண்ணி வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்து கழிப்பவர்கள் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். இவர்களை பொறுத்தமட்டு பிறர் இவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள். அந்த மதிப்பு மரியாதை தானாக தேடி வரும்படி இவர்கள் நடந்து கொள்வார்கள். ஆகவே மதிப்பு மரியாதையை தானாக எடுத்துக் கொள்பவர்கள் என்றே சொல்லலாம். கன்னி லக்னத்தில் பிறந்த சிலர் காதல் மன்னர்களாகத்தான் இருப்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இன்பத்தை ரசித்து அனுபவிக்கக்கூடியவர்கள், சந்தோஷத்தை ரசித்து அனுபவிக்கக்கூடியவர்கள். இப்படி ஒவ்வொரு மகிழ்ச்சியான சம்பவங்களையும் ரசித்து அனுபவிக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். அழகு நிறைந்தவர்கள். கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை பற்றி சொல்லுகின்ற பொழுது லக்னத்திற்கு 7ஆம் வீடு மீன லக்னம். இவர்களுக்கு களத்திரஸ்தானமாக இந்த ஸ்தானம் வருகின்றது. இவர்களுக்கு கணவனோ மனைவியோ இந்த இடத்தின் மூலமாகத்தான் அமையும். இந்த களத்திரஸ்தானாதிபதி குருவும் இந்த லக்னாதிபதி புதனும் கொஞ்சம் முரண்பாடானவர்கள் என்பதால் வாழ்க்கை துணை விஷயங்களில் கொஞ்சம் வீண் வாதங்கள், விதண்டவாதங்கள் ஏற்படும். எப்படி? கன்னி லக்னத்தார்கள் தாய் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர்கள். தனக்கு உலகமே அம்மாதான் என்று நினைத்து தாயை நேசித்து போற்றக்கூடியவர்கள். ஆனால் திருமணத்திற்கு பின்பு மனைவியின் மீது கணவன் மீது நல்ல பாசம் வைப்பவர்கள். மனைவியாக இருந்தால் கணவன் மீதும், கணவனாக இருந்தால் மனைவி மீதும் நல்ல பாசம் வைக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் மனைவியின் பக்கமே மகன் சாய்ந்து விட்டானோ என்று அம்மா நினைப்பதாலும், அம்மாவின் பக்கமே கணவர் சாய்ந்து விட்டாரோ என்று மனைவி நினைப்பதாலும் மாமியார் மருமகள்களுக்கு இடையில் ஒரு சின்ன விதண்டவாதம் ஏற்படும். வாழ்க்கை துணை விஷயத்தில் கன்னி லக்னத்தார்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும் என்பது கட்டாய விதி. ஆகவே வாழ்க்கை துணை கண்டிப்பாக நல்ல படித்தவராக இருப்பார். படிக்காவிட்டாலும் நல்ல அனுபவசாலி மிக்கவராக இருப்பார். அறிவு இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒழுக்கம் மேன்மை பொருந்தியவராக இருப்பார். அறிவாற்றல் மிக்கவராகவும் இருப்பார். கண்டிப்பாக வருமானம் ஈட்டும் வல்லமை வேண்டும் என்று குடும்பத்தை பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று துடிப்பவர்களாகத்தான் இந்த வாழ்க்கை துணையாளர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை கன்னி லக்னத்தார்கள் அனுசரித்து
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்தலே மிக சிறப்பானதாக இருக்கும். ஆகவே விட்டு கொடுத்தல் என்பது கண்டிப்பாக இந்த கன்னி லக்னத்திற்காரருக்கு எழுதப்பட்ட விதி. மன வாழ்க்கை அமர்ந்தவுடன் வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் வசதி வாய்ப்புகளும் இவர்களுக்கு தானாக வந்துவிடும். கண்டிப்பாக திருமணத்திற்கு முன்பு ஒரு விதமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின்பு வீடு வாசல் வாகன வசதிகள் என்று ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்கள்தான் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். கன்னி லக்னத்துக்காரர்களை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவரின் மீது பழகும் போதும் அன்பு செலுத்தும் போதும் சற்று கவனம் அவசியம் தேவை. இவர்களை பொறுத்த மட்டில் வசீகரிக்கும் தன்மை அதிகம் என்பதால் பிறரை வாரி வளைத்து பாக்கெட்டில் போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விஷயத்தில் இவர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தே ஆக வேண்டும். இவர்களை பொறுத்தமட்டில் சந்தோஷம்தான் முக்கியம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தானே. அதை ஏன் விட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்து இவர்கள் இறங்கி செயல்படுவதனால் நிறைய பொருள் இழப்பீடுகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் வந்துவிடும். ஆக எவ்வளவு பணமாக இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் செலவழித்து மகிழக்கூடியவர்கள். காசு பணத்தை காசு பணம் என்று பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு செலவு செய்யக்கூடிய சில கன்னி லக்னத்தாரர்கள் நிறைய பொருளாதார கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்து விடுவார்கள். இப்போது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன், சுக்கிரன் நீசம் பெறுகின்ற பொழுது அவர் எதையெல்லாம் கொடுப்பார் என்று. ஆக களவியல் சுகத்திற்காக தன்னுடைய காசு பணத்தை பிரயமாக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னத்தார்கள். இந்த விஷயத்தில் சுக்கிரன் தனது வேலையை கண்டிப்பாக செய்தே கொடுப்பார். ஆக எதிர்பாலினத்துடன் பழகுகின்ற பொழுது கவனமுடன் பழக வேண்டும் என்பதுதான். கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு தடுப்பு சுவர் இருந்தே ஆக வேண்டும், ஒரு கட்டுப்பாடு இருந்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் காசும் கரைந்து கடனும் பட்டு நோயும் பட்டு நிறைய உபாதைகளை சந்தித்து வாழ்க்கையில் பெரும் அவஸ்தைகளை பட வேண்டிய சூழல் எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு வந்துவிடும். ஆகவே கவனம் தேவை. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவராகத்தான் வாழ வேண்டும் என்பது விதி. கண்டிப்பாக கன்னி லக்னத்துக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டுத்தான் வாழ்ந்தே ஆக வேண்டும், விட்டு கொடுத்துத்தான் வாழ்ந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்ததாக கன்னி லக்னத்துக்காரர்களுக்கான வேலை வாய்ப்பு தொழில் பற்றி பார்க்கின்ற பொழுது மக்கள் தொடர்பான வேலைகள் என்பது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு செய்தியை ஒரு தகவலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலம் வரும் வருவாயை ஈட்டக்கூடிய வேலைகள் செய்வது எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு தொழிலாக இருக்கும். தகவல் தொடர்பு, அஞ்சல் வழி தொடர்பு, மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் இவர்களெல்லாம் செய்திகளை பிறருக்கு கொண்டு சேர்த்து அதன் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவர்கள். ஆக அந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் இந்த துறை அவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். மேடை பேச்சாளர்கள், விகடகவி, கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள், ஏஜென்சிகள், புரோக்கர்கள், அதாவது இடைத்தரகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த புரோக்கர்கள் எல்லாம் இந்த கன்னி லக்னத்துக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். கமிஷன் மண்டிகள் வைத்து நடத்துபவர்கள் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள் தான். ஆக தகவல் தொடர்பு இயந்திரங்களின் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் கூட இவர்களாகத்தான் இருப்பார்கள். அத்தியாவசிய பொருட்கள் விற்பனையாளர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் புரோக்கர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அதாவது பேச்சை மட்டுமே மூலதனமாக வைத்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய திறமை படைத்த வல்லுநர்கள் தான் இந்த கன்னி லக்னத்துக்காரர்கள். ஆக பொருள் வாங்குவோருக்கும் பொருள் விற்போருக்கும் இடையில் நின்று கொண்டு அந்த பொருளை பற்றி பேசி இவருக்கும் அவருக்கும் எடுத்துரைத்து புரிய வைத்து அந்த பொருளை விற்பனை செய்து கொடுத்து அது இருபக்கமும் கமிஷன் பெறுகின்ற நிலையை இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும். ஆக இந்த வேலைகளெல்லாம் இவர்களுக்கு சிறப்பான ஒரு வேலையாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாது ஜோதிடர்கள், கல்வி குழுமங்கள், பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இவர்களாகத்தான் செயல்பட்டு அந்த துறைகள் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆக கன்னி லக்னத்தாரர்கள் பேச்சை மூலதனமாக்கி வெற்றி பெறக்கூடிய செயல்கள் செய்து எந்தெந்த செயல்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதில் அவர்கள் சிறந்து விளங்கி ஜொலிப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை.
கன்னி லக்னத்தாரர்களுக்கு சுக்கிரன் சனி இருவரும் யோகர்கள் என்பதால் இந்த தசா மற்றும் தசாபுத்தி காலங்கள் யோகம் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர திசை நடந்தோ சனி திசை நடந்தோ அதில் சூரிய புத்தியோ சனி புத்தியோ சுக்கிர புத்தியோ ராகுகேது புத்திகளோ நடந்தாலும், சனி திசையில் சனி புத்தி சுக்கிர புத்தி ராகுகேது புத்திகள் சூரிய புத்திகள் நடந்தாலும், சூரிய திசை நடந்து அதில் சனி திசை சனி புத்தி சுக்கிர புத்தி சூரிய புத்தி ராகுகேது புத்திகள் நடந்தாலும், இந்த புத்தி காலங்கள் எல்லாம் கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு சிறப்பான பலாபலன்களை கொடுக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.